ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஒரு டே டு டே வ்ளாக்கும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான இட்லி பொடி செஞ்சு காமிக்கிறேன், பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு சட்னி தான் செஞ்சுருந்தேன். வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு 1 மினிட்ல செய்யக்கூடிய ரெசிபினா இந்த பூண்டு சட்னி தான். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இது மாதிரி சூப்பரான ஆனியன் ஊத்தாப்பம் ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். இந்த கூல் கிளைமேட்டுக்கு இது மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இட்லி ஊற வைக்கும் போதோ சாப்பாடு ஊற வைக்கும் போதோ நம்மளுக்கு தண்ணி இது மாதிரி கிடைக்கும். அரிசியில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது இது மாதிரி திக்கான அரிசி தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி அரிசி வாஷ் பண்ணி கிடைக்கிற முதல் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. இது குடிக்கணும்னு சொல்ல, இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், நல்ல முகத்தை கழுவுங்க. நம்ம முகத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். இந்த தண்ணியில் விட்டமின் சத்து அதிகமாக உள்ளதுனால ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் செடிகள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் ஊற்றுங்க, செடிகள் நல்லா வளரும். இந்த சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு நல்லா சுட சுட முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்க தோட்டத்தில் பறித்த பிஞ்சு புடலங்காய் இருந்தது, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி இட்லி பொடி செய்கிறதுக்காக லஞ்சை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம சூப்பரான இட்லி பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. முக்கியமாக கடாயில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 30 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் 60 கூட எடுத்துக்கலாம். என்னோட வரமிளகா நல்லா காரமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காம்பை கில்லாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாவை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க. முக்கியமாக ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பில் உளுந்து அளந்து எடுத்துக்கலாம். இந்த கப் பார்த்திங்கன்னா 250 கிராம் கப்பு. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் உளுந்து அளந்து எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீதி மெஷர்மெண்ட்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து கொடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அதோட கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும், ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பச்சைக்கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சைக்கடலைப்பருப்பு எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உளுந்து எடுத்த கப்பில் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனில் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். உங்கள் வீட்டில் டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு. இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுங்க. இப்போ இதையும் நம்ம உளுந்து வச்சுருக்க பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், வெள்ளை எள்ளு சேர்க்க போகிறோம். வெள்ளை எள்ளு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா 60 கிராம் இருக்கும். உங்கள் வீட்டில் இது மாதிரி மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து கொடுங்க. வெள்ளை எள்ளு நம்ம வறுக்கும் போது நல்லா வெடிப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். முக்கியமாக மிக்ஸி ஜார் ரொம்ப ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணிகள் இருக்கவே கூடாது. இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாவை போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம். முக்கியமாக அதோட காம்பை பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சின்ன சின்ன முக்கியமான பொருட்கள்லாம் நான் சேர்ப்பேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக இது கூட பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த இட்லி பொடி கூட பூண்டு சேர்ப்பாங்க. நம்ம இந்த இட்லி பொடி கூட நம்ம பூண்டு சேர்க்க போகிறது இல்லை. நம்ம முன்னாடி போட்ட போஸ்ட்டில் பூண்டு சேர்த்து எப்படி அரைக்கிறது, அந்த இட்லி பொடி ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த இட்லி பொடி டேஸ்ட்டும் ரொம்ப தரமாக இருக்கும், கண்டிப்பாக என்ன நம்புங்க. இட்லி பொடி அரைக்கும் போது கண்டிப்பாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. அதே மாதிரி இது மாதிரி சில்வர் கண்டெய்னரில் இல்லாட்டினா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரொம்பவே கொஞ்சமான குவான்டிட்டி தான் அரைச்சோம், அதுவே பார்த்திங்கன்னா 3/4 படி வந்துருச்சு. இந்த இட்லி பொடியே 3 பேர் இருக்காங்கன்னா 6 மாதத்துக்கு மேலேயே வரும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக இது மாதிரி சம்படத்தில் ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இது மாதிரி தோசை இட்லிலாம் செய்யும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டினா பசு நெய் விட்டு
நீங்கள் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இந்த இட்லி பொடினா ஃபேவரட்னு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது, என்ன மெஷர்மெண்ட்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோடக் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.